ஒருவருக்கொருவர் ஆணும் பெண்ணும் உளம் விரும்பி ஏற்றுக்கொண்ட பிறகு அதிலிருந்து நட்பு உண்டாகிறது தான் அது கணவன் மனைவி உறவு, அது சரியானது. ஆனால் அதற்கு முன்னதாக ஒத்துக்கொள்ளாத போதோ பொருந்தாத போதோ ஒரு தலைபட்சமாகவோ ஒரு முரட்டுத்தன்மையினாலேயோ ஒருவர் ஒருவர் பேர்ல ஆசை வைக்கிறதும் அதை தீர்த்து கொள்ள முயற்சிக்கிறதும் அதுதான் முறையற்ற பால் கவர்ச்சி. ஏனென்றால் கற்பதனை காப்பாற்ற இருபாலருக்கும் கடமை பொதுவே. எனினும் தவறிவிட்டால் அற்புதமாம் இயற்கையதன் ஆட்சி வேகம் ஆணை விட்டு பெண்ணுக்கே சின்னம் வைக்கும். சற்புத்திரன் போல அவன் உலாவ சமூகத்தால் அவள் தூற்றப்படுவாள். அதனால் நற்பண்பாம் கற்பொழுங்கை உயிரின் மேலாய் நாடுகின்றார் அறிவுடைய பெண்கள் எல்லாம். ஆகவே அந்த பெண்ணினத்துக்கு ஒரு பெரிய மதிப்பு கொடுத்து சமுதாயத்துக்குரிய பொக்கிஷம், மனித குலத்துக்கு உரிய உயர்ந்த நீதி அது. அங்க ஒத்துக்கொள்ளாத முறையற்ற பால் கவர்ச்சி அவசியம் இல்லை, அது கேடு விளைவிக்கும். ஏனென்றால் ஒரு குழந்தை உண்டானால் அதை யார் பராமரிக்கிறது? அந்த ஒப்புதலோடு அதை நாங்கள் 2 பேருமே சேர்த்து அந்த குழந்தையை நான் பராமரிக்கிறோம் என்ற ஒரு ஒப்புதல், ஒரு அக்ரிமெண்ட், அது ஏற்பட்ட பிறகுதான் பால் கவர்ச்சியை சரிப்படுத்திக் கொள்ளணும். அது இல்லாத ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையில அதை சரிப்படுத்திக் கொள்ளணும் என்ற ஒரு முயற்சி வறுமையானால் அதான் முறையற்ற பால் கவர்ச்சி என்று சொல்றோம். முறையற்ற பால் கவர்ச்சி. அதுக்கப்புறம் உயர்தாழ் மனப்பான்மை. நான் எவ்வளவுதான் சிறந்தவனாக இருந்தாலும் மற்றவர்கள் சிறப்பாக இருக்கிறத பார்த்து எனக்கு பொறுமை கொள்ள முடியறதில்லை சில சமயம். இது மனிதனுடைய இயல்பு. இவன் ஒரு உயர்ந்த செல்வந்தனா இருப்பான், இன்னொரு செல்வந்தனை பார்த்தா என்ன போலயே அவன் இருக்கானே, அவன் கொஞ்சம் அடக்கணும் அவன் நினைப்பான். அவ்வளவு, அதாவது பொறாமைன்னு சொல்றோம் பாருங்க. பொறாமை என்னன்னா அதுக்கு அர்த்தம் அந்த வார்த்தையிலே இருக்கு, பொறுக்க முடியாமை. பொறுக்க முடியாமை தான் பொறாமை எனப்படுகிறது. பிறர் நலமாக இருந்தாங்கன்னா அதை பார்த்து கொண்டு இவனுக்கு பொறுக்க முடியறதில்லை. அதனால பொறாமை. இந்த பொறாமை ஏற்பட்டால் இந்த உள்ளத்துல எந்த நன்மையும் நினைக்க முடியாது, நன்மையனும் தங்காது. ஏதாயிலும் கேடான எண்ணங்கள், பிறருக்கு தீங்கு இழைக்க வேண்டிய எண்ணங்கள் தான் வரும். அதே போல உயர்வையும் தாங்கிக் கொள்ள முடியாது. தாழ்வாக இருந்தாங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ இருக்கிறான்னா அதை பயன்படுத்தி கொண்டு அடிமையை கொள்ளுதல், அவரை இழிவுபடுத்துதல் என்றது செய்யறாங்கள, அதுவும் கூடாது. இந்த உயர்வு தாழ்வு என்ற மனப்பான்மை விட்டு அவரும் மனிதன்தான் நானும் மனிதன்தான், ஒருவருக்கொருவர் எந்தெந்த விதத்துல உதவி செய்து கொண்டு வாழணும். அவர் எந்த அளவுல உயர்ந்திருக்கிறாரு, செயல்ல, திறமையில, படிப்புல, நான் எந்த அளவுல உயர்ந்திருக்கிறோம், இதை கொண்டு ஒருவருக்கொருவர் அதை பரிமாறிக்கொண்டு வாழ்வது எப்படி? இதுக்கு பதிலாக அந்த உயர்வையோ தாழ்வையோ கண்டு அதனால அவர்களை இழித்து கூறுவதோ அல்லது பொறாமைப்படுவதோ உயர்தாழ் மனப்பான்மை. இந்த உயர்தாழ் மனப்பான்மை வந்தா நட்பு நிலைக்குமா? நல்லதே செய்யணும்ன்ற எண்ணம் வருமா? அதுவும் மனதை பாதிக்கும். வஞ்சம். வஞ்சம்னா அது உண்மையான அர்த்தத்தை நாம் சரியா தெரிஞ்சுக்கணும். ஏதோ சினம் வருது, ஏதோ அவன் செய்யற செயல் பிடிக்கல, இவனுக்கு சினம் வருது. அந்த சினத்தின் பேர்ல அவனை அடிக்கணும்னு போறான். ஆனா அதே நேரத்துல
அவன் பக்கத்துல அவனுடைய நண்பர் 2 பேர் அங்க நிக்கிறாங்க. அதை பார்த்துட்டான். இந்த சமயத்துல அவனை அடிச்சன்னா அவன் 2 பேரு என்னை தீர்த்து கட்டிடுவாங்க. அதனால இப்ப அவன் அடிக்க கூடாது, அவன் தனியா போற போது பார்த்துக்கொள்ளலாம் என்று ஒதுக்கி வைக்கிறான் பாருங்க. தீமை செய்யக்கூடிய வேகத்தையும் திட்டத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு காலத்தை எதிர்பார்க்கிறானே, அதுக்கு பேர் தான் வஞ்சம். இது சாதாரணமா கூட நம்ம நாட்டில் குடும்பங்கள்ல பார்க்கலாம். ஒரு வீட்டில் கணவன் மனைவி இருப்பாங்க. அப்பாவோ அம்மாவோ, அதாவது பெண்ணுக்கு அப்பாவோ அம்மாவோ வந்திருக்கிறாங்கன்னு வச்சுங்க. அந்த சமயத்துல அந்த பெண் ஏதோ பேசுறா. இவனுக்கு சாதாரணமா அந்த மாதிரி கொஞ்சம் துடுக்கா பேசினா உடனே அடிச்சு விடுறது பழக்கம். அதே போல கையும் போகுது மனமும் போகுது. ஆனா உடனே பார்க்கறான், இந்த பெண்ணுக்கு அப்பா இருக்காங்க, அவன் என்ன தீர்த்து கட்டிடுவான், அல்லது அம்மா இருக்காங்க சும்மா விட மாட்டாவோ அவன் சொல்லி அவங்க போகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன். சரின்னு அவங்க பஸ் ஏறி போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே இங்கிருந்து குடிமை பிடிச்சிக்குவான். நீ என்ன சொன்ன என்ன சொன்னேன்னு. இதுதான் வஞ்சம். இருப்பு கட்டி வச்சு, சினத்தை இருப்பு கட்டி வச்சு காலம் வர்ற போது தீர்த்து கொள்ளலாம் என்ற எண்ணமும் அதுக்குரிய செயல்களும் வஞ்சம். இந்த வஞ்சம் என்றது ஆரம்பிக்கிற காலத்தில இருந்து அது தீர்த்து முடிகிற வரைக்கும் அவன் மனநிலை எப்படி இருக்கும்னு பாருங்க. ஒரு மனிதனுடைய மனநிலை புயலாக இருக்கும். அந்த மனநிலையில ஏதாவது நல்ல காரியம் செய்ய முடியுமா? அவன்தான் நீதியாக வாழ முடியுமா? முடியாது. ஆகவே இதெல்லாம் அந்த ஆசையின்பால், தன் பேர்ல தனக்கே இருக்கணும் என்ற ஒரு ஆசையின்பால், அந்த ஆசை வேறுபடுற போது பேராசை, சினம், கடும்பற்று,